அப்புறம் இதோட ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ் பண்ணி எருவு அடிச்ச பிறகு தண்ணி விடுவோம். தண்ணினாக்கா அதுக்கு பேரு வெங்காரன்னு பேரு. ஃபர்ஸ்ட் வந்து தரிசுக்கு தண்ணி விடுறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா முதல் ஓட்டு ஓட்டணும். முதல் சால் இல்லைன்னா முதல் ஓட்டு அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி எல்லாம் மாடு ஓட்டின காலம் போக, ஏறு ஓட்டின காலம் போக, அதுக்கப்புறம் பவர் டில்லர் இருந்துச்சு. பவர் டில்லரும் பத்தாது, மேன் பவர் குறைவதனால இப்ப டிராக்டர் வச்சு ஆமா முதல் சால் வந்து ஓட்டுவோம். ரெண்டாவது சால் வந்து புல்லு அதிகமா இருந்தா ரெண்டாவது சால் ஓட்டுவோம். இன்னொரு சால் ஓட்டுவோம். புல்லு கம்மியா இருந்துச்சுன்னா ரெண்டாவது சால்லே நடவு போட்டுருவோம். இதுதான் ப்ராசஸ் நடவு பொறுத்தவரை. இப்ப நான் நவடேஸ் இப்ப என்ன போட்டிருக்கேன்னா இது AST 16ங்கிற ஒரு ஆடுதுறை நெல் போட்டிருக்கேன். 90 வயது இதுக்கு நம்ம வந்து இது ஆளுகளை வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கை நடவு தான் பண்ணிட்டு இருக்கோம். மிஷின் வச்சு ஏதோ பண்றது இல்ல. ஆளுகளுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து அதுல இருந்தோம்னா திருப்தி நமக்கு. வேலை செய்யறதுனால விவசாய வேலை பார்க்க. நீங்க விவசாயத்துல எத்தனை வருஷமான ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கேன். நான் ஒரு 35-40 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்ப இருந்த அந்த வேலைக்கு ஆட்கள் கிடப்பாங்கல்ல, அதுக்கு இப்ப டிமாண்ட் 10% முன்னாடி வந்து 100 பேர் இருக்க இடத்துல 100 ஆள் இருக்க இடத்துல இப்ப 50 ஆள் இருந்துச்சு. 50 ஆள் இருந்துச்சுல 25 ஆள் இருக்கு. 25 ஆள் இருக்கிறதுல இப்ப வந்து 5 ஆள் தான் இருக்கு. 5 ஆள் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். இப்ப நாங்க அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து 15 ஆள் விடுவோம். அப்ப வந்து 15 ஆள் நடுறத வந்து 5 ஆள் தான் நடுது. 5 ஆள் தான் நடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. அவ்வளவு கஷ்டம். அது மாதிரி மேன் பவர் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நடவு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உரம் தெளிச்சு ஆமா முதல் உரம் போடுவோம். அது களைக்கொல்லியும் சேர்த்து போடுற இது களையெல்லாம் அதிகமாகிறதுனால களைக்கொல்லி தெளிப்போம். அதன் பிறகு வந்து 15ஆம் நாள் 10ஆம் நாள் உரம் போடுவோம். மேல் உரம் போடுவோம். அதுக்கு 35-30 நாள் வந்து 2ஆம் உரம் போடுவோம். அப்புறம் மேல 3ஆம் உரம் போடுவோம். போட்டு அப்புறம் அறுவடைக்கு 90 நாள் பயிரும். ஆனா 100 நாள் ஆயிரும் கல்டிவேஷன் இது முடிக்கிறதுக்கு. அறுவடைக்கு வந்து 100 நாள் ஆயிரும். இதுதான் இதோட ப்ராசஸ்.